இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் நேசிக்கப்படுகிற மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார். இதற்காக தேவாதி தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாய் கூட இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட சவுலுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த சவுலுடைய வாழ்க்கை அவர் செய்ய தவறுனாதனான காரியங்கள் மூலமாக அநேக பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சவுலுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான ஒரு பெரிய பாவம் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிய தவறியதனால் இந்த சவுல் அவருடைய ராஜ்யபாரத்தை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தான் சவுலை தெரிந்து கொண்டார். சவுலிடத்துல எந்த விதமான தகுதியும் அதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் ராஜாவாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக வம்சாவளியில் வர வேண்டும், இல்லை என்றால் வேற ஏதாவது தகுதிகள் இருக்க வேண்டும். அது ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சவுலை கர்த்தர் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். மிகவும் சிறிய ஒரு கோத்திரத்திலிருந்து சவுலை கர்த்தர் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். இதெல்லாம் கர்த்தர் சவுலின் மேல் வைத்ததான ஒரு அழைப்பு, ஒரு வாஞ்சை, கர்த்தர் சவுலின் மேல் வைத்ததான ஒரு தயையை காட்டுகிறது. ஆனால் இந்த சவுலோ கர்த்தரை மறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக கர்த்தரை துக்கப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல நாம் வாசிப்போமானால் கர்த்தர் சவுலுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்கிறார். சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், அமலேக்கியரின் மேல இந்த இஸ்ரவேலர்கள் யுத்தம் போகிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் சவுலிடத்துல சொல்கிறார், அங்க இருக்கிற எதையும் நீங்கள் எடுத்து வரக்கூடாது, அங்க இருக்கிற எதையும் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் கொன்று போட்டு நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் வர வேண்டும் என்று சொல்லி இந்த சவுலிடத்துல சாமுவேல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சவுலோ என்ன செய்தான் பாருங்கள். 15வது அதிகாரம் 3வது வசனம், இப்பொழுது நீ போய் அமலேக்கியை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெளியாமலே அவர்களை துவை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேரமாய் இருந்தார்கள். இப்படியாக சவுலுக்கு ஒரு உத்தரவு வருகிறது. ஆனால் சவுல் என்ன செய்கிறார் பாருங்கள். 9வது வசனத்துல 8வது வசனம் 9வது வசனம், அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். பிரியமானவர்களே, இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படியாமை காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். முதல் ராஜா என்கிறதான ஒரு அந்தஸ்தை இந்த சவுல் பெற்றார். இஸ்ரவேல் ராஜாக்களிலே முதலாவது கர்த்தருக்கு பலிபீடம் கெட்டினதான ஒரு ராஜா இந்த சவுல் ராஜா தான். இப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் இந்த சவுல் பெற்றிருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக கீழ்ப்படியாதபடிக்கு காணப்படுகிறார். இதற்கு இந்த சவுல் சொல்லுகிறதான ஒரு காரணம் அது என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் 19வது வசனம், இப்பொழுது 18வது வசனம் சொல்லுது, இப்பொழுது கர்த்தர் நீ போய் அமலேக்கியரே அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அழைத்து வந்து வழி அனுப்பினார். 20வது வசனம் சொல்லுது, சவுல் சாமுவேல் நோக்கி, நான் கர்த்தரின் சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு
வந்தார்கள் என்றார். என்ன காரணம் சொல்லுகிறார்? சாமுவேலே, அதை நான் எதற்காக செய்யவில்லை, கர்த்தருக்கு பலியிடுவதான் கொண்டு வந்தேன். கர்த்தர் அதை எதிர்பார்த்தாரா? கர்த்தர் அப்படிப்பட்டதான பலிகளை எதிர்பார்க்கிறாரா? சவுலுடைய நீதியை பாருங்கள். நான் எனக்காக செய்யவில்லை, நான் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இதுல என்ன தவறு இருக்குது? அதுல ஒன்று கூட நான் எடுக்க மாட்டேன். எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக தான் ஜனங்கள் கொண்டு வந்திருக்காங்க சாமுவேலே, இதனால எந்த குழப்பமும் இல்லை என்று சொல்லி சாமுவேல் இடத்துல இந்த சவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவேதான் சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை சவுலுக்கு சாமுவேல் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிதானம் இல்லாத ஒரு தன்மை, கீழ்ப்படியாத ஒரு தன்மை, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம், இப்படியாக சவுல் அடுத்தடுத்து தவறை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம இப்படித்தான் செய்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்து விட்டோம், ஆனால் அதை மறைப்பதற்காக, இதை நான் செய்யவில்லை, இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் என்று சொல்லி நமக்கு நாமே நம்முடைய அழுக்கான கந்தையான நீதியை நாம் முடித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நீதியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. நமக்கு சுயபலத்தை தேட வேண்டும், எனக்கு நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இதெல்லாம் கர்த்தர் எனக்காக இதெல்லாம் செய்தார் என்று சொல்லி கடைசியாக ஆண்டவர் மேல பலியை நம்ம செலுத்துவதாய் கூட காணப்படுகிறோம். இதே போலதான், இதே காரியத்தை தான் இந்த இடத்துல இந்த சவுலும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மாம்ச சுவாபம் சவுலிடத்துல வெளிப்படுகிறது, கீழ்ப்படியாமையின் சுவாபம் சவுலிடத்துல வெளிப்படுகிறது, தனக்கென்று சொல்லி வைக்கிறதான ஒரு சுவாபம் இந்த சவுலிடத்துல வெளிப்படுகிறத நான் பார்க்கிறோம். பின்னிமானோலே, அநேகர் விழுந்து போகிறது இந்த கீழ்ப்படியாமையினாலதான். இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு எந்தெந்த காரியங்களை நம்ம தவறி கொண்டிருக்கிறோம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி எந்தெந்த காரியங்களை நம்ம விட்டு விலகி கொண்டிருக்கிறது சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் செயல்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வைத்திருக்கிறதான காரியங்களை மிகவும் நேர்த்தியாக செய்ய சித்தமுள்ள கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கீழ்ப்படியாமை நமக்கு இருக்கிறதா? இந்த அடுத்தடுத்து கீழ்ப்படியாமையை இந்த சவுல் செய்கிறார். எனவேதான் கர்த்தர் சவுலுடைய ராஜ்யபாரத்தை தள்ளி போட்டதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இப்படி இராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கீழ்ப்படிதலோடு செயல்பட வேண்டும். ஒரு காரியத்திற்கு மறைவாக இன்னொரு காரியம், அதற்கு அடுத்து இன்னொரு காரியம், இப்படியாக அடுக்கடுக்காக பாவம் செய்யாதபடிக்கு கீழ்ப்படிதலோடு நாம் செயல்படுவோமானால் கர்த்தருடைய பார்வையில கனம் பெற்றவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய பார்வையில அநேக ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் சொல்கிறது, மேற்படிக்கு முதற்படி அது கீழ்ப்படிதலோடு கூட நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக தவறி போகிறது, கீழ்ப்படிதல் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாததுனால வருங்கால வாழ்க்கையில மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடவாதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில உண்மை உத்தமமாய் செயல்படும். தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நமக்கு தந்து சிறப்படுத்தி வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி. சவுலுடைய வாழ்க்கையில அவர் கீழ்ப்படிய தவறி போனதுனால அவர் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை நன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில அப்படி இராதபடிக்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தமமாய் உம்முடைய சமூகத்திலே கீழ்ப்படிந்து செயல்பட பரலோகத்தின் தேவனை நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவருக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராமே சுமன ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை